வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல்லோட செகண்ட் மேட்ச்க்கான ட்ரீம் 11 டீம்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு மேட்ச்க்கும் வந்து 6 டீம்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். 6 டீம்ஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த காண்டஸ்ட்டில் நீங்கள் அந்த டீம்ஸை கொண்டு போய் விளையாடலாம். அதே மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் சஜஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான ஃபஸ்ட்டு டீம் வந்து இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு டீம் மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் எந்தெந்த காண்டஸ்ட்டில் கொண்டு போய் விளையாடலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி கேப்டன் வைஸ் கேப்டனை யாரை சூஸ் பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 7 பேர்லேருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் வந்து ஹெட் டு ஹெட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ்டு டீம் அப்படின்றனால லைக் இந்த 2 காண்டஸ்ட்டில் வந்து நான் உங்களை ஜாயின் பண்ண சொல்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டீம்லும் இருந்து பேட்ஸ்மேன் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பேசிஸில் இந்த டீமை க்ரியேட் பண்ணியிருக்கேன். பவுலர்ஸ் வந்து உங்களோட விருப்பம். நீங்கள் வந்து இன்கேஸ் ராகுல் சத்தருக்கு பதிலாக ஜாம்பா உள்ளே வந்தார் அப்படின்னா இந்த பிளேயர் வெளியே போவார்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்க்கு மட்டும் எப்பயுமே வந்து பிளேயிங் 11 நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்னோடய பிளேயிங் 11 பேஸ் பண்ணி நான் என்னோடய டெம்ப்ளேட்டை வச்சு என்னோடய கிரிக்கெட்டிங் நாலேஜை வச்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு டீமை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டீமில் உங்களுக்கு யாரும் சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அந்த பிளேயர் சூட் ஆவாங்கன்ட்டு அந்த பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கிரிக்கெட்டிங் நாலேஜ் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஃபைனலாக உங்களோட டீமை நீங்கள் ட்ரீம் 11 கொண்டு போய் விளையாடுங்க அப்படின்றது தான் வந்து என்னோடய சஜஷன். யாரோட டீமையும் வந்து அப்படியே ட்ரஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். என்னோடய டீமாக இருந்தாலும் சரி. ஸோ இது ஜஸ்ட்டு என்னோடய டீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஜஷன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதை பேஸ் பண்ணி அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஓன் டீமை நீங்கள் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டீம். செகண்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். செகண்ட் டீமில் யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் அண்ட் தென் பவுலர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டு டீம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேனை பேஸ் பண்ணியிருக்கும். செகண்ட் டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுலர்ஸை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ பவுலர்ஸை பேஸ் பண்ணி வர மேட்ச், அதாவது பவுலர்ஸ் மட்டும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு மேட்ச் வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் எந்த காண்டஸ்ட்டில் கொண்டு போய் விளையாடலான்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் இல்லை நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னா இந்த டீம் அப்படி இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இந்த 8 பேரில் இருந்து யாராவது 2 பேர் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ். ஸோ இது வந்து செகண்ட் டீம். தேர்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். தேர்ட் டீமில் யாரெல்லாம் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சிலேருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் வந்து ஹெட் டு ஹெட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் மினி கிராண்ட் லீக்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்க் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிளேயர் உங்களுக்கு சூட்டபுளாக இல்லைன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வேறு ஒரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளேயிங் 11 வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சரியாக வந்து நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாததுனால நான் வந்து ஒரு சில பிளேயர்ஸ் வந்து என்னடா அது இவனை எடுத்து வச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் எல்லாருக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி இருக்கும் பிளேயிங் 11. அதுக்கப்புறம் வந்து மேக் ஷூர் பண்ணிக்கலாம் லைக் இந்த 11 தான் கண்டிப்பாக விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இம்பேக்ட் பிளேயரை வந்து நான் வந்து மோஸ்ட்லி கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா இம்பேக்ட் பிளேயர் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து இம்பேக்ட் கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லா மேட்ச்க்கும் வந்து இம்பேக்ட் பிளேயர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஷின் மார்க் தான். அதனால் இம்பேக்ட் பிளேயரும் வந்து அதிகமாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணல ஃபார் ஃபஸ்ட் மேட்சஸ் ஃபார் ஆல் டீம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் அப்கமிங் செகண்ட் மேட்ச்சில் ஏதாவது நம்மளுக்கு வந்து ஒரு க்ளூ கிடைக்கும். ஓகே இந்த இம்பேக்ட் பிளேயர் கண்டிப்பாக இம்பேக்டை கிரியேட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்கள வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எஸ். ஸோ இது வந்து தேர்ட் டீம். ஃபோர்த் டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஃபோர்த் டீமில் நீங்கள் வந்து ஆர்ஆர்லேருந்து யாராவது 2 பேர் வந்து நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி இந்த பர்டிகுலர் டீமையும் வந்து அதே மாதிரி ஹெட் டு ஹெட் அண்ட் தென் ஸ்மால் லீக் அண்ட் தென் மினி கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஃபிஃப்த் டீமில் ஆர்ஆர்லேருந்து யாராவது ஒருத்தர் கேப்டன் ஆகும். அண்ட் தென் எஸ்ஆர்ஹெச்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் மினி கிராண்ட் லீக் போகும்போது சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டனோடையும் கிராண்ட் லீக் போகும்போது ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்கோடையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்வேஸ் வந்து கிராண்ட் லீக் போகும்போது ஒரு ரிஸ்க்கான பிக்கோடையே நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த ரிஸ்க்கான பிக் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து கிராண்ட் லீக்கில் ரேங்க் எடுத்து கொடுக்கும். அதனால தான் கிராண்ட் லீக் போகும்போது ஆல்வேஸ் வந்து ரிஸ்க்காக போங்க அப்படின்றது. ஏன்னா மோஸ்ட்லி ஒரு ஃபெமிலியரான பிளேயரை கேப்டனாக சூஸ் பண்ணுறது வந்து ரிஸ்க்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த கிராண்ட் லீக்கில் ஒரு 80% வந்து ஒரு சேஃபான பிளேயரை தான் வந்து கேப்டனாக சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ எல்லாருக்குமே ஒரே பாயிண்ட் தான் கிடைக்கும்ன்ற பட்சத்தில் நம்மளோட ரேங்க் ரொம்ப கீழே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் கிராண்ட் லீக் போகும்போது நீங்கள் ரிஸ்க்கான கேப்டன்
வைஸ் கேப்டன் பிக்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ், லாஸ்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். லாஸ்ட் டீமில் யாரெல்லாம் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச்லேருந்து யாராவது 2 பேரை நீங்கள் வந்து யாராவது ஒருத்தரை வந்து கேப்டன் ஆகும். அண்ட் தென் ஆர்ஆர்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்து வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை சேம் மினி கிராண்ட் லீக் போகும்போது ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டனோட, கிராண்ட் லீக் போகும்போது மினி கிராண்ட் லீக் போகும்போது சேஃபான கேப்டன் பிக்கோடையும், கிராண்ட் லீக் போகும்போது ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்கோடையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 6 டீமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட பிளேயிங் 11 பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இன்கேஸ் நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சஹர் பதிலாக ஜாம்பா உள்ளே வந்தார் அப்படின்னா அந்த 11 டோட்டலாக மாறும். ஏன்னா 4 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் வந்து அலோடு அப்படின்றனால. அண்ட் தென் தேஷ்பாண்டே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவர் வந்து லைக் இம்பேக்ட் பிளேயராக தான் உள்ளே வருவார் அப்படின்ற பேசிஸில் வந்து அவர் உள்ளே எடுத்திருக்கேன். ஸோ எப்படின்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம் பிளேயிங் 11 அப்கமிங் மேட்ச்சில் ஃபார் ஈச் டீம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி 6 டீம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத லைக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே டீம் அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட கிரிக்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த டீமை எடுத்து ஒரு ஐடியாவாக வச்சுக்கிட்டு நீங்கள் எடிட் பண்ணுங்கள் ஃபைனல் 11 அனௌன்ஸ்மெண்ட் 11 வச்சு. ஸோ எந்த அளவுக்கு என்னோட ஐடியா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை யூஸ் பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ட்ரீம் 11 ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.